அருணை பத்தி இப்ப வந்து பரபரப்பாக செய்திகள் போயிட்டு இருக்கு. நேற்றும் கூட ஒரு நம்ம கோர்ட்ல போய் நின்று அவர் வந்து வேற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி பத்திரிகைகள் வந்து அதாவது உண்மையானு தெரியல. இதுல அருண் ஐபிஎஸ் கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படி தெரியுமா? அவர் கூட எல்லாம் கேமராமேன் வச்சு இல்ல, 10 பத்திரிகையாளர் வேலை கொடுத்து வாங்கிட்டார். இப்போ இவர் மேல இருக்க குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா, குற்றச்சாட்டு தான் எல்லாமே. திமுகவினரிடம் நெருங்கிய நட்பு கொண்டவர். தனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர், மற்றவங்க எல்லாருமே வந்து அக்கிஸ்ட்ன்ற பார்வையில சார் என்ன சார் சொன்னீங்கன்னு திரும்ப கேட்கறாங்க. எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு கேட்டாரு. எடுத்த உடனே ஒரு பாஸ்போர்ட் வழக்குல ஒரு அதிகாரி மாற்றாரு. அந்த அதிகாரியை ஒரு யூடியூபர், பிரபல யூடியூபர் வந்து யூடியூப்ல பேசுறாரு. அவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஆமா, அந்த ஐபிஎஸ் இவர் காப்பாத்துறாருன்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் மேல குண்டர் சட்டம் போட்டார். சேப்பாக்கத்துல 25 ஆண்டுகளாக தேர்தலே நடைபெறாம தனிநபர் கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ஒரு சென்னை பத்திரிகையாளர் அரசு இடத்தில் உள்ள தனியார் கட்டிடத்தை ஆக்கிரமித்திருந்தவர்களை முறைப்படி பர்மிஷன் வாங்கி அதோட உரிமை பெற்று அதோட பேர் உரிமையும் அதோட லோகோ உரிமை வைத்து 113 பத்திரிகையாளர்களுடன் காவல்துறை பாதுகாப்போட தனியா சென்று அவர்களை புறந்தள்ளி விட்டு அந்த கட்டிடத்தை பூட்டுறோம். கரையான் புற்றெடுக்க கருணாகம் பூந்தது மாதிரி அதுக்கப்புறம் வேற ஒரு டீம் வந்து டிஎம்கே டீம் வந்து ஆக்கிரமிக்குது. இல்லையா? அது வந்து எலெக்ஷன்ல வச்சு பண்ணாங்களேங்க. எலெக்ஷன் யார் பண்ணாங்க? எல்லாரும் நீங்களும் வந்து பத்திரிகையாளர் தானே, சேர்த்தாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சேர்த்திருக்காங்களா? எனக்கு அதுல வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் இவருங்க என்ராம் இருந்தாரு. சேகர் பாபு தான் வருவார். சேகர் பாபுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த 10 எம்எல்ஏஸ் வந்து வெளியே வாங்கியிருக்காரு. அதாவது திமுகல கூட்டணி கட்சியில இருந்த திருமாவளவன் முதல் கொண்டு காங்கிரஸ் முதல் கொண்டு இவங்களெல்லாம் வச்சுதான் வாங்கியிருக்காரு. இப்போ அவர்களுடைய அழுத்தம் காரணமாக இது பண்ணிருக்கலாமா? நீங்க சொல்ற மாதிரி உண்மையா கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல என்ன மாற தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அருண் ஐபிஎஸ்க்கு எது யூ தமிழ் ஊடகப்பினர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இன்னும் பரபரப்பாக இப்போ தமிழகத்தில் மிக பரபரப்பாக இருக்கக்கூடிய செய்திகள்னா அதில் ஒன்று மிக முக்கியமாக இருக்கக்கூடிய செய்தி ஐபிஎஸ் அருண். யார் அந்த ஐபிஎஸ் அருண்? இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கடந்த ஒரு ரெண்டு வருடமாக, அதாவது திமுக ஆட்சி வந்துன்னு அதுக்கு பின்னாடி கமிஷனராக வர்றாரு பாருங்க. கமிஷனராக வந்து சென்னை கிரேட்டர் சென்னை போலீஸ் இதுக்கு வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? முதல் இதுலேயே சொல்றாரு, ரவுடிகளை எப்படி அவர்கள் மொழியிலேயே பேச வேண்டும் அப்படிங்கிறாரு. இதுக்கே வந்து அன்னைக்கு கண்டனம் வந்தது. நீ யாரையா ரவுடியை பத்தி நீ வந்து அப்படி பேசுறதுக்கு அப்படின்னு பல கேள்விகள் எழுந்தது. அது ஏன்னு கேட்டா, தண்டனை கொடுக்கறதுக்கு குற்றவாளியா நீ கைது பண்ணு, தண்டனை கொடுக்கற கோர்ட் இருக்கு, நீ யாரு அந்த மொழியில பேசணும்னு சொல்றதுக்கு அப்படின்னு பல மனித உரிமை சார்ந்த ஆட்கள் பேசினாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கான்ட்ரவர்சியா தான் போச்சு இவர் பண்றது முழுவதுமே. தூய்மை பணியாளர் அது ஸ்ட்ரைக் நடந்தது பாருங்க. அப்போதான் இவரோட இது இன்னும் முகம் வெளியே தெரிஞ்சது. அத்தனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரு. அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், ஆரம்பப்பள்ளி ஆசிரியர்கள் அவர்களும் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த இதையை உடைச்சாரு. இதையெல்லாம் தாண்டி கிரைம் சப்ஜெக்ட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர். அவரை இது பண்ணதுக்கு பின்னார இவர் மேலே பெரிய அலிகேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை வந்து நேரடியாக திருவேங்கடம் என்பவரை வந்து என்கவுண்டர் பண்ணாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அது அந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று மாலை முரசு செய்தியில் நீங்க பார்த்தீங்கன்னா, அருண் ஐபிஎஸ் மிக பெருமை வாய்ந்தவர், அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில பத்திரிகைகளும் சொல்றாங்க. ஸோ இந்த அருண் ஐபிஎஸ் நல்லவரா கெட்டவரா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது நம்ம சொல்றதுக்கு வந்திருக்காரு. கிரைம் சப்ஜெக்ட்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்டரி ஷீட்டர் அப்படின்னு சொல்ற பாருங்களேன், A1+ A1- இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் இருக்கு பாருங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரோட பயோடாட்டாவையும் ஒருத்தர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். யாருன்னு கேட்டா விமலேஸ்வரன். வணக்கம் பத்திரிகையாளர் விமலேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம் சார். இது என்ன நடக்குது இங்க?
அருணை பத்தி இப்ப வந்து பரபரப்பாக செய்திகள் போயிட்டு இருக்கு. நேற்றும் கூட ஒரு நம்ம கோர்ட்ல போய் நின்று அவர் வந்து வேற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லி பத்திரிகைகள் வந்து அது வந்து உண்மையானு தெரியல. அதாவது மோசடிக்காரர்களும் அயோக்கியர்களும் குற்றவாளிகளும் இந்த மாதிரி எனக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அதுவும் சோசியல் மீடியால எதிராக செயல்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சாருன்னு சொல்லி அந்த மாதிரி வருது. இவர் உண்மையிலேயே நல்லவரா கெட்டவரா சொல்லுங்களேன். அதாவது சார், அருண் ஐபிஎஸ் அவருக்கும் நமக்குமான தனிப்பட்ட விரோதம் எதுவுமே இல்லை. அருண் ஐபிஎஸ் எப்படிப்பட்டவர் அப்படின்றதுக்கு சில விஷயங்களை நான் இங்கே முன்வைக்கிறேன். பார்வையாளர்களே அவரை முடிவு பண்ணிக்கிட்டோம், நல்லவங்களா கெட்டவங்க. ஓகேங்களா? இப்போ 1998 வருடம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அவரோட ஜாயினிங் டேட்டு. அவர் 98 பேட்ச், தமிழ்நாட்டு கேடர் தான் அவர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தென் திருப்பதின்னு அதுக்குள்ள ஒரு வில்லேஜ் இருக்கு சேலத்துக்குள், அதை சார்ந்தவர் தான் அவர் அப்படின்னு ஒரு இருக்கு. 98 அவர் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி. அவர் அதன் பிறகு அவர் என்ன பண்றாரு, ஏஎஸ்பியா நெல்லை மாவட்டத்துக்கு முதல் பணிக்கு போறார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தூத்துக்குடியில பணிபுரிகிறார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பெற்று கரூர் மாவட்ட எஸ்பியா வர்றார். கரூர் மாவட்ட எஸ்பியா வந்ததுக்கு அப்புறம் அதன் பிறகு கன்னியாகுமரி போறார். அதுக்கப்புறம் திருப்பூர் போறாரு. திருப்பூர்ல இருந்து அப்புறம் எஸ்பி ஆகி அப்புறம் அருண் வந்து என்ன பண்றாரு, சென்னை அண்ணா நகர் துணை கமிஷனரா நியமிக்கப்படுறார். அதை தொடர்ந்து அப்புறம் சிபிசிஐடி எஸ்பியா இருக்கிறாரு. அங்க இருந்து அவருக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. சிபிசிடி எஸ்பியா இருக்கும்போது அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல அண்ணா நகர் பகுதியில் அண்ணா நகர் அதிமுக வழக்கறிஞர் கே சாமி அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அந்த கே சாமியை வந்து என்ன பண்றாரு, அண்ணா நகர் அதிமுக வழக்கறிஞரை அவர் வழக்கு ஒன்றத்துல கைது செய்யறார். கைது செய்து அவர் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜர்படுத்துறாரு. நீதிமன்றம் வரைக்கும் அந்த விசாரணை போகுது. அப்போ அவர் வந்து ரொம்ப கடுமையா ஹேண்டில் பண்ணிடுறாங்க அந்த வழக்கறிஞரை. இந்த வழக்கு வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு வந்துடுது. மனித உரிமை ஆணையத்துக்கு வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு கே சாமி அட்வொகேட் கே சாமிக்கு ஆதரவாகவே அந்த வழக்கு தீர்ப்பாயிடுது. அதாவது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல, ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுது. அவருக்கு எதிராக தீர்ப்பாயிடுதுன்னா என்ன அர்த்தம், அருணுக்கு அகென்ஸ்டா தீர்ப்பாயிடுது, அவருக்கு கே சாமிக்கு ஆதரவா தீர்ப்பாயிடுது. அதாவது கே சாமிக்கு ஆதரவா தீர்ப்பாயிடுது. அந்த வழக்கு அருண் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது இன்னமும் நிலுவையில் இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஐபிஎஸ்ன்றனால அந்த வழக்கு வந்து அப்பீல் போயிருக்கும், இது நிலுவையில் இருக்கும். அப்போ ஒண்ணு. இப்ப நேரம் ஒரு விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, இதுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்க வரைக்கும் இவர் எங்கேயுமே முக்கியமான பதவிகள்ல இவரை பணியமர்த்தல. ஜெயலலிதா பீரியட்ல ரொம்ப அமைதியா தான் இருந்தாங்க. ஆமா, அதாவது இவர் வந்து முக்கியமா எங்கேயுமே இவரை பணியமர்த்தல படல. அவரை வந்து எங்கன்னா அந்த சிவில் சப்ளை அதுக்கு போட்டிருந்தாங்க, சிவில் சப்ளைல இப்படிதான் போட்டிருந்தாங்களே தவிர எடப்பாடி ஆட்சிக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சி காலம் வருது பாத்தீங்களா, அப்போதான் வந்து அடிஷனல் டிராபிக் நார்த்ல போடுறாங்க, டிராபிக் வடக்கு டிராபிக்ல போடுறாங்க. அருண் அங்க இருந்தா அப்படியே வராரு. அருண் ஐபிஎஸ் வந்து எல்லாருமே கட்சி, அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், ஒரு ஹோட்டல் வச்சிருக்கவங்க நிறைய பேருக்கு அங்க பேர் சொல்ல விரும்பல, கல்லூரி வச்சிருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஐடி விங் வச்சிருக்காங்க சார். கரெக்டா? ஐடி விங் வச்சிருக்காங்க. இதுல ஒரு சிலர் தன்னை போகும்போதே போட்டோ எடுக்கிறதுக்கு, இப்ப கூட திருச்சியில ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் வெளியான அன்னைக்கு எல்லா அக்யூஸ்டிங்களும் கூப்பிட்டு பரேடு கிரவுண்ட்ல நிக்க வச்சு நீங்க எல்லாம் அப்படி இருக்க கூட, அது வந்து ஒரு விளம்பரம் மோகம் உள்ள ஐபிஎஸ். அவரு நல்லாவே தெரியுது, அது விளம்பர மோகம். அவர் எல்லாமே அவரு மேலே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு, அது எங்க போச்சுன்னு தெரியல. ஓகேங்களா? அவர் எப்படின்னா இப்பதான் புது அரசு வருது, இப்ப நம்ம டைட்டா காட்டிக்கலான்ட்டு. இதுல அருண் ஐபிஎஸ் கொஞ்சம் வித்தியாசமானவர். எப்படி தெரியுமா, அவர் கூட எல்லாம் கேமராமேன் வச்சு இல்ல, 10 பத்திரிகையாளர் வேலை கொடுத்து வாங்கிட்டார். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதாவது எனக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலி. அவங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை போய் கேண்டீன் திறக்கிறதுக்கு அவரு தானே போனாரு. ஆமா, நம்ம அதுக்குள்ளேயே போக வேணாம். அதாவது ஒரு சில பத்திரிகையாளரை வேலை கொடுத்து வாங்கிட்டாரு. பத்திரிகையாளர்னா என்ன, அந்த சிஓபி சேர்ல 10 கமிஷனரை பார்க்கணும், அதுதான் பத்திரிகையாளர். இங்க இருக்க பத்திரிகையாளர் எல்லாரும் இந்த ஐபிஎஸ் நம்பர் இருக்கா, அண்ணன் நம்பரா, ஐபிஎஸ் அதிகாரி உனக்கு எப்படி அண்ணனா வருவான்?
ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பத்திரிகையாளருக்கு எப்படி அண்ணனா வருவாங்க? ஒண்ணு கூட பிறக்கணும். நம்ம கூட பிறந்தா மட்டும்தான் ஐபிஎஸ்ல போயிட்டு உறவு தான். ஆமா, ஐபிஎஸ் அதிகாரி யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் அவரை போய் அண்ணன் அப்படின்லாம் நம்ம உறவு கொண்டாட முடியாதுல்ல. நீங்க பத்திரிகையாளரா நின்னாதான் ஐபிஎஸ் அதிகாரி காவல்துறையில காவலரா நிப்பாங்க. அப்படின்னும் போது இவர் வந்து ஒரு சிலரை நிறைய ஒரு நட்பு வட்டாரத்துல ஒரு சிலரை மட்டும் வச்சிருக்காரு. அந்த ஒரு சிலர் இவரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டதெல்லாம் உண்டு. இப்போ நேற்று முன்தினம் நடந்த விஷயத்துக்கு வரேன். நீதிமன்றத்துல எதுக்கு இவர் முதல் நீதிமன்றம் போனார்? நீதிமன்றம் எதுக்கு இவர் போனார்னா, அதாவது 2019 காலகட்டத்துல ஒரு சம்பவம் நடக்குது. 2019 காலகட்டம், 2019-23 காலகட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு இவர் என்ன பண்றாரு, அப்போதே ஒரு முறை வந்து வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது நடவடிக்கை மேற்கொள்றாங்க. அது யாரு? வேற, அதாவது அந்த ஒரு பில்டர், அந்த பில்டருக்குள்ள போகும்போது அது வந்து யாருன்னா நம்ம தேமுதிகல இருக்க சுதீஷோட மனைவி, அவங்க பேர்ல இருக்க இடம் பேர்ல அந்த பில்டிங் கட்டி கொடுத்தாங்க. அந்த பில்டிங்ல வந்து இது வந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. இப்ப திரும்ப அதுக்குள்ள நம்ம உள்ள போக கூடாதுன்னா அது மேலோட்டமா அந்த விஷயத்த சொல்றேன். அப்போ ஒரு வழக்கு, அது யாரா இருந்துட்டு போட்டோம், ஒரு திருடனுக்கு 2 தண்டனை கொடுப்பாங்களா? முடியாது, ஒரு தண்டனை தான் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஒரே டைம்ல 2 வீட்டுல திருடிட்டு போனா 2 தண்டனை, அந்த புகார் ஒண்ணு இந்த புகார் ஒண்ணு. அப்போ 2019-2023 காலகட்டத்துல நடந்த சம்பவத்துக்கு அப்ப இவர் 2023 இவர் எங்க இருந்தாரு? 2023 இவர் சிவில் சப்ளைல இருந்தாரா, ஆவடி கமிஷனரேட்ல இருந்தாரா, ஆவடி கமிஷனரேட்ல இருந்து இவர் வந்து லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியா வந்தாரா? 2024 தான் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியா வராரு. அப்ப 2023 வந்து இவர் ஆவடி கமிஷனரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 2019 இவர் வந்து சிவில் சப்ளைஸ்ல தான் இருந்திருப்பாரு, டிராபிக்ல இருந்திருப்பாரு எடப்பாடி ஆட்சி காலத்துல. கரெக்டுங்களா? அப்போ 2021 தான் திமுக ஆட்சி காலம் வருது. அப்போ திமுக ஆட்சி காலம் வந்த உடனே எங்க நீங்க சிவில் சப்ளை சிஐடில இருந்து அப்படியே டக்குன்னு ஜம்ப் ஆகி லா அண்ட் ஆர்டருக்கு வராரு. திமுக வந்த உடனே பாத்தீங்களா ஆவடி கமிஷனர். எனக்கு ஆவடி கமிஷனரேட்ன்றது வந்து திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் ஆவடி கமிஷனரேட், தாம்பரம் கமிஷனரேட் புதுசா உருவாக்கப்படும். இப்போ என்னன்னு கேட்டா, சென்னைக்குள்ள ஒரு கமிஷனர் கீழே 5 அடிஷனல் கமிஷனர் இருப்பாங்க, ஒரு 6 ஜேசி இருப்பாங்க, ஒரு 20 டிசி இருப்பாங்க, ஒரு 47 அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அந்த 20 டிசி யூனிட் வாரியா இருப்பாங்க. அது இல்லாம ஒரு 39-40 ஆளுமன் காவல் நிலையம் இருக்கும். இப்போ இதுல ஒரே ஒரு ஜேசி லிமிட்ல இருக்கிறது தான் தாம்பரம். அது ஒரு கமிஷனரேட் ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜேசியோட லிமிட்லயோ ஒரு அடிஷனல் கமிஷனர் லிமிட்ல இருக்கிறது தான் ஆவடி. அப்போ அந்த ஆவடியில ஒரு லிமிட், ஒரு ஜேசி பாக்குற லிமிட்ல ஒரு கமிஷனர் சேர் போட்டு உட்கார வச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? உங்களுக்கு புரியுது இல்ல? அது ஒரு ஜேசி லிமிட், அதை தனியா கமிஷனரேட்டா பிரிச்சு உட்கார வச்சிட்டாங்க. இப்ப அங்க இருந்து என்ன பண்றாரு, லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி வராரு. லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். இவர் ஏஎஸ்பி ஆனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவர் கூட ஒரு கேம்ப் கிளார்க் இருக்கு. ஏஎஸ்பினா முதல்ல அப்பத்துல இருந்து ஐபிஎஸ் முடிச்சு வந்த உடனே எஸ்பி ஆனதுல இருந்து பேர் வேண்டாம், ஒரு கேம்ப் கிளார்க். இவர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் இருக்கும்போது, ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர்னா என்ன வேலை? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹெட் குவார்டர்ஸ் எல்லாருமே வந்து அவர்கிட்ட தான் வந்து புகார் கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபர் கேட்கணும், சஸ்பெண்டை ரிவோக் பண்ண கேட்கணும், இல்ல பணியிடமா எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ இது எல்லாம் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கிட்ட வரும்போது என்ன ஆவாங்க, எல்லாருமே ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் பார்க்க முடியாது. இப்போ கேம்ப் ஆஃபீஸ் தான் போவாங்க. இப்போ நீங்க ஒரு அதிகாரி, எனக்கு பிடிக்கல, உங்களை காலி பண்ணணும்னா நான் ஒரு 10 முறை அந்த கேம்ப் கிளார்க்கு போய் ஏதாவது கவனிச்சேன்னா, ஐயா நாளைக்கு டெல்லி போறாரு முக்கியமான வேலைக்கு, டக்கு 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 டக்குன்னு நான் நிறைய இடத்துல பாருங்க, டிசி ஜேசி எல்லாம் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன், பாக்ஸா தூக்கிட்டு வந்து வைப்பாங்க, கையெழுத்து போட்டு அப்படியே டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் படிக்கவே மாட்டாங்க, பாதி கையெழுத்து போடுவாங்க. அப்போ ஒரு 10 ஃபைலுக்குள்ள ஒரு ஃபைலை வச்சு விட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்காமலா இல்ல, பண்ண மாட்டாங்க. அதாவது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஆமா, எல்லாருல ஒருத்தர் பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்டா கேம்ப் ஆபீஸ்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. பல கேம்ப் ஆபீஸ்ல டிரான்ஸ்ஃபர் வேணும்னா ஒரு ஒரு நேரடியா அதிகாரியை பார்த்து அவங்க ஒரு புட்டப் பண்றது, அவங்க மூலியமா போறது, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்காதுன்ற மாதிரி அந்த கேம்ப் கிளார்க்கு ஆட்டம் வந்து கொடுமையாச்சு. அந்த கேம்ப் கிளாரை பத்தி நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வேற ஒரு யூடியூப்ல பேசியிருந்தேன். அப்போ வந்து அவர் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபியா இருந்தார். அன்றே எனக்கு ஒரு மிரட்டல்லாம் வந்துச்சு, டே நீ 58 வயசு வரைக்கும் தான்டா போலீஸ், நான் சாகர வரைக்கும் பத்திரிகையாளர், ஓகேவா? அப்போ உன்னை என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் அருண் ஐபிஎஸ் ஸ்டைல் எனக்கு ஒரு குண்டாஸ் போட முடியும், என் மேல ஒரு 4 வழக்கு புட்ட போட முடியும். எனக்கு நீ எல்லாத்துக்கும் மேல எவரெஸ்ட் பவர் ஒருத்தர், கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, ஏழையின் கடவுள் ஒருத்தங்க இருக்காங்க, நீதிபதினம்.
நீதிமன்றம் இருக்கு. உனக்கு ஒரு நீதிபதி என்ன எடுத்துட்டு போய் நிப்பாட்டி விட்டு என்ன ரிமாண்ட் பண்ணா இன்னொரு நீதிபதி எனக்கு பெயில் கொடுக்க தான் போறாங்க. திரும்ப ஒண்ணு வச்சு செய்வாங்க. கேம்ப் கிளர்க் தான் வந்து உங்களை மிரட்டினதா? கேம்ப் கிளர்க்கு ஆதரவா ஒரு சிலர் போன் பண்ணி என்ன எங்க பேரெல்லாம் சொல்றீங்க. இப்ப கூட நம்ம பேரை சொல்லாம இல்ல, வேண்டான்றதுதான் பாக்குறோம். இப்படி இருந்த அருண் ஐபிஎஸ் அதாவது 2024 ஆண்டு தான் நினைக்கிறேன், 24 ஆண்டு 2024 4 ஆண்டு ஜூலை மாசம் 5ஓ 7ஓ ஏதோ ஒரு தேதியில தான் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்படுறாரு. அப்போது வந்து சந்தீப் ராய் ரத்தோர் கமிஷனரா இருக்கிறாரு. அப்போ சந்தீப் ராய் ரத்தோருக்கு அந்த கமிஷனர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, விமர்சனங்கள் வருது சென்னை பெருநகர காவல் ஆணையர் மேல. அப்போ அந்த விமர்சனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என்னன்னு கேட்டாங்க, ஏய் போண்டாமணி எப்படா இங்க வந்துட்டீங்க அப்படின்னு ஒரு படத்துல கேட்டோம், நாங்க இப்ப மார்வேஸ்ல இருக்கோம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுப்பாங்களே, அந்த மாதிரி கமிஷனரை மாத்திட்டாங்க. டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக கமிஷனரை மாத்திட்டாங்க. அப்போ ஒரு கமிஷனர் இருக்கும்போது கொலை பண்ணும்போது இன்னொரு கமிஷனர் இருக்கும்போது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கணும்ல. அப்போ அந்த சைலன்ஸை ஏற்படுத்தினார். நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஜெயலலிதா அம்மையார் வந்து சில சட்டங்களை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது 110 கீழ் அறிவிப்பாங்க. 110னாவே அதுக்கு யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. இந்த அருணை வந்து அதிகமா பேசுறது நானா தான் இருப்பேன். 110வது கமிஷனரு, அவர் வந்து ரொம்ப தடாலடி கமிஷனரு, அவர் வந்து கொஞ்சம் லாண்ட் ஆர்டர்ல ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாரு அப்படின்லாம் நம்ம சொன்னோம். ஆனா இந்த அடிமைகள்னு சொன்னல, ஒரு சில அடிமைகள்ன்ட்டு யாரையுமே குறிப்பிட்டு பேர் சொல்லல. நீங்க ஒரு பத்திரிகையாளரா ஒரு என்னன்னா ஒரு யூடியூப்லயோ ஒரு டிவிலயோ இல்ல தொலைக்காட்சியிலோ இல்ல பத்திரிகையிலயோ இந்த இடத்துல வழிப்பறி செய்துட்டாங்க, இந்த பெண்ணிடம் வழிப்பறி செய்தவர் இங்க கொலை முயற்சி ஈடுபடுவார், குற்றவாளி கஞ்சா பிடியில கைனாங்க, இருசக்கர வாகனங்களை கைப்பற்றும் போது தகராறு ஈடுபட்டவர் 4 பேர் கைதினா என்ன பண்ணுவீங்க, குற்றவாளிகள் புகைப்படத்தை தானே போடுவீங்க. குற்றவாளி புகைப்படத்தை தானே போடுவாங்க. ஏதாவது ஒருத்தன் இந்த மூலையில இந்த கிண்டியில ஏதாவது ஒருத்தனை வந்து பாட்டில வந்து வச்சிருப்பான், 2 சரக்கு பாட்டில் ஒரு 250 கிராம் பிடிபட்டிருப்பான், அதுக்கும் கூட கமிஷனர் போட்டு போட ஆரம்பிச்சானுங்க இந்த அடிமைகள் தினசரி. அதாவது இங்க நரேட்டிவ் செட் பண்றதுன்னு இருக்குல்ல, ஒரு 2 ஊடகவியலாளர்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது. 2 தொலைக்காட்சியில இருக்க ஒரு பெரிய ஆளுங்களுக்குள்ள ரொம்ப நட்பா இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு தகராறு வருது. நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாரு, அந்த பாரை இப்ப மூடிட்டாங்க, செக்மத் பாருன்ட்டு. அங்க ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு பின்னால் என்ன பண்றா, ஒரு ஊடக நிறுவனத்தோட ஒரு முக்கியமான ஆளு, ஒரு பையனும் ஒரு பத்திரிகை நிறுவனத்தோட ஒரு முக்கியமான ஆளோட பையனும் தகராறு வருது. அப்ப கொண்டு போயிட்டு கமிஷனர்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. அப்ப இருந்த சந்தீப் ராய் ராத்தோர் கிட்ட. சந்தீப் ராய் ராத்தோர் சொல்றாரு, நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுங்க, உங்க பசங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அவங்க ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்காக அடிச்சுக்கிட்டாங்க, அதனால என்னால எஃப்ஐஆர் போட்டாங்க, என்னால ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு அவர் ரிமாண்ட் பண்ணல. உடனே அந்த பத்திரிகையாளர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பத்திரிகையில வச்சிருக்கவரு இவங்களை விடக்கூடாது அப்படின்ட்டு அன்னையில இருந்து எப்படி செய்தி போடுவாங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துல சட்டம் ஒழுங்கு பத்தி முதல்வர் கமிஷனர் டோஸ் விட்டார், இப்படியே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த இடத்துல கொண்டு வந்து அருணை உட்கார வச்சிட்டாங்க. இதான் சாக்கெட். அந்த இடத்துக்கு உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அந்த உட்கார்ந்த அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ன்ற மாதிரி, என் வீட்டில் இருக்க பெண்மணிகள் மட்டும்தான் உத்தமிகள், மற்றவர்கள்லாம் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது உலகத்துல. அதே மாதிரி தனக்கு தெரிஞ்ச பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர், மற்றவங்க எல்லாருமே வந்து அக்கிஸ்ட்ன்ற பார்வையில சார் என்ன சார் சொன்னீங்கன்னு திரும்ப கேட்கறாங்க. எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு கேட்டாரு. எடுத்த உடனே அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அந்த கமிஷனர் சீட்ல உட்கார்ந்தோன்னா அவர் கேட்டது அதுதான். ஓகே, எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னாரு. கொஞ்ச நாள் பொறுத்து வெளியே வரணும் போது அடுத்த சம்பவங்கள்ல வந்து அதே பத்திரிகையாளர் சம்பவத்தில் தான் அவரு சொன்னது வந்து, ஆமா ரவுடிகள் மொழியில் நாங்க பேசுவோம். ஆமா, அடுத்தது அவர்களுக்கு புரியும் மொழியில், அவர் ரவுடிகளுக்கு உண்டான மொழியில் பேசப்படும் அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றத்தில் அது என்ன மொழி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எவ்வளோ பப்ளிசிட்டி இவருக்கு கிடைச்சிச்சோ, ஊடகமோ இந்த காட்சி ஊடகமோ அச்சு ஊடகமோ யூடியூபா இருந்தாலும் எவ்வளோ வேகமா ஒருத்தருக்கு சப்பக்கட்டு கட்டி அவரை தூக்கி மேல நிப்பாட்டுறாங்களோ அதோட அதிமடங்கு வேகத்துல கீழே வந்து விழுவாங்கன்றது ஒண்ணு உறுதி இருக்குல்ல. அப்போ நீதிமன்றம் கூப்பிட்டு எப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னு டைட் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஆமா அது வந்து அப்படி சொல்லிட்டேன், அது தவறுதான் அப்படின்னு ஏதோ ஒரு மழுப்பல், ஈயம் பூசின மாதிரியும் ஈயம் பூசாத மாதிரியும் ஒரு பதில சொல்லி முடிச்சாரு. அப்போது என்ன பண்றாரு, 2025 இவர் உட்கார்ந்த உடனே 2025 இவர் 2024 உட்கார்றாரு. 2025 செப்டம்பர் மாசம்
ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2025 செப்டம்பர் மாதம்னா அந்த பக்கம் ஒரு 3 மாதம், இப்போ ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு, 9 மாதம் ஆயிடுச்சு. அதே கட்டிடம் அந்த 2019-23 அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா, அவர் மேல திரும்பவும் ஒரு வழக்கை பதிவு பண்ணி அவர் குண்டர் சட்டம் போட்டாங்க. ஓ, அந்த ரியல் எஸ்டேட் ஆமா, அந்த ரியல் எஸ்டேட் பில்டரோட அதிபரை, அவருடைய மகள் வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அதான் சாதாரண ஆளுக்கே ஒருத்தருக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு வழக்கறிஞர் வந்து சொல்லும் போது, அப்போ அவ்வளோ பெரிய பில்டரு அவங்க வந்து எப்படி இது மாதிரி சட்டம் இருக்கு, இது வந்து சட்டத்திற்கு எதிரானதாச்சு அப்படின்னோடனே லீகல் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்கல்ல, நீதிமன்றத்தில் போயிட்டாங்க. அந்த வழக்கில் தான் இவர் ஆஜராகணும்னு சொல்லிட்டு அவரை நேற்று முன்தினம் அவரை நீதிமன்றத்துக்கு வர வச்சிருந்தாங்க. அப்போ அந்த நீதிமன்றத்துக்கு வந்தும் கூட ஏதோ ரொம்ப நேரம் காத்திருக்க வச்சிருந்தாங்க போல. அந்த நீதிமன்ற அழைப்பானை வந்து அந்த சம்மனை வந்து அவர்கிட்ட சர்வ் பண்ணணும், நீங்க நீதிமன்றத்துக்கு வரணும், அடுத்த வாரம் அவர் வரணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு சம்மன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சம்மனை வந்து அவர் கொடுக்கறதுக்குள்ள இவருக்கு போஸ்டிங் போட்டாங்க. இவருக்கு இந்த அரசு என்ன பண்ணிருச்சு, டிவிஏசி டைரக்டரா அவரை போட்டாங்க லஞ்ச ஒழிப்பு துறையில. அப்போ அந்த நீதிமன்றத்துல இருந்து சம்மன் கொண்டு போறாங்கல்ல, அவங்க கிட்ட போனோடனே இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க, அந்த கேம்ப் கிளார்க்கா இல்ல வேற கேம்ப் கிளார்க்கா கூட இருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, சார் இந்த மாதிரி நீதிமன்றத்துல சம்மன் வந்திருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணிருப்பாரு, இப்பதானே வந்திருக்கோம், இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு சம்மன் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டுல யாருன்னா லேடிஸ் போன் பண்ணி சம்மன் வந்திருக்கு வாங்கு, இல்ல நம்மளே இருந்தா ஒரு அட்வொகேட் சம்மன் வந்திருக்கு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி இதை இவருக்கு நாலேஜ் கொண்டு போயிட்டாங்களா, இல்ல இவர் வக்கீல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரா, இப்படின்னு ஒரு 2 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு, 2.25 மணி நேரம் காக்க வச்சிருக்காரு. அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. போய் ஜட்ஜ் ஐயா கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, ஐயா அந்த மாதிரி 2.25 மணி நேரம் காக்க வச்சு. முந்தானத்து இவர் வந்தாரு. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஜட்ஜி வெக்கேஷன் கோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து GR சுவாமிநாதன் அண்ட் லட்சுமி நாராயணன் அவங்க என்ன பண்றாங்க, இவர் காலையில வராரு, ஒரு சந்தன கலர் கோட்டு போட்டு நல்லா வந்து நிக்கிறாரு. வந்த உடனே நீதிமன்றம்னா உங்களுக்கு எவ்வளோ இலக்காரமா போயிடுச்சா, நீதிமன்றத்திலேருந்து வந்து ஒரு சட்டத்தை மதிக்க மாட்டீங்களா, நீதிமன்றத்தை வந்து நீங்கள் மதிக்கிறது இல்லையா, நீதிமன்றத்திலேருந்து உங்களுக்கு அழைப்பானை சம்மன் கொடுத்து வச்சிருந்தா அந்த சம்மன் கொடுக்க வந்தோன்னா 2.25 மணி நேரம் காக்க வச்சிருக்காங்க, இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் எடுத்தோன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு ரீசன் சொல்லிட்டாங்க. உடனே தெரியாதுன்னு சொன்னோன்னே சரி இப்போ யார் காக்க வச்சது, அவங்க 2 பேரும் இங்கே வரணும் அப்படின்ட்டாங்க. உடனே அடுத்து நோ ஆர்கியூமெண்ட்டே கிடையாது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வரணும்ல, இங்க இருந்து டிவிஎஸ்ல இருந்து அவங்க 2 பேரும் வரணும்ல, அவங்க வர வரைக்கும் இவரை நிக்க வச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல தான் வந்து இவர் நின்ன உடனே அதுக்கப்புறம் அந்த தேதியை வந்து தேதி ஒத்தி வச்சு இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒரு 2 நாள்ல அந்த தேதியை தள்ளி வச்சிருக்காங்க வெக்கேஷன் கோர்ட்டு. இதுக்கு நடுவுல அன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல நிக்க வச்சாங்க. நீதிமன்றத்துல அவர் வந்து கடிந்து கொண்டார்கள், நீதிபதிகள் எச்சரிச்சார்கள், கண்டனத்தை தெரிவிச்சாங்க. நீதிமன்றம்னா மதிக்க மாட்டீங்களா, நீங்க இப்படி எல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஊடகங்களை வெளியான உடனே ஒன்று ட்விட்டரில் அவர் போட்டிருக்கணும், இல்லை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும், இல்லை அவருக்குன்னு ஒரு ட்விட்டர் இருக்கு, இல்லை ஏதோ ஒன்று போட்டிருக்கலாம். ஐபிஎஸ் அதிகாரி தானே அவர் வந்து நீதிமன்றத்தில் சொன்னாராம், மோசடிக்காரர்களும் குற்றவாளிகளும் அயோக்கியர்களும் இந்த மாதிரி யூடியூப்ல என்னை பத்தி வந்து யூடியூப்லயும் சோசியல் மீடியாலும் என்னை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து பல பேரை வந்து நேர்மையா இருந்திருக்கேன் 28 வருஷத்துல, எனக்கு வந்து சொல்றதுக்கு இடம் இல்லை. ஆமா, எனக்கு இடம் இல்லைன்னா எனக்கு வந்து சட்டத்துல அப்படி இடம் கிடையாது. யூடியூப்ல இப்ப கமிஷனர் வந்தா போட்டவன என்ன பண்ணிருப்பாரு, எல்லாரையும் லிஸ்ட் எடுத்து தூக்கிருப்பார்ல. அநீதி விழும் அறம் வெல்லும், யாரா இருந்தாலும் ஒரு காலகட்டம் தான். முற்பகல் யாருக்கு பிறருக்கு என்ன செய்யும், முற்பகல் எனக்கு என்ன தாமே வரும்ன்ற மாதிரி இவர் வந்து அந்த இடத்துல இருந்து மாறிட்டார். கமிஷனர்ல இருந்து இவர் வந்து தாவே காலம் தான் இவர் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க தேர்தல் கமிஷன்ல. இவர் வந்து எங்களுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ரொம்ப இருட்டடிப்பு செய்யறாரு, தாவேக்காக்கு எதிராக இருக்காரு, இவர் கமிஷனரா மாத்தணும்னாரு. அவரை மாத்திட்டு அவரை வந்து திரும்ப வந்து காத்திருப்போ வெயிட் பண்ணி வச்சிருந்தாங்க, வேற இதில் போட்டாங்க. இப்போ இந்த அரசு வந்த உடனே இப்போ இப்படி நீதிமன்றத்தில் சொன்னாரா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு. அது நாளிதழில் கூட வந்துருச்சு. யாருக்கு, அவருக்கு ஆதரவா சும்படிப்புக்கிற நாளிதழ் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதுல அவர் போட்டோ போட்டு தான் போடுவாங்க எல்லாத்துலயும். அதுல இப்போ இவர் மேல இருக்க குற்றச்சாட்டுன்னு பாத்தீங்கன்னா, குற்றச்சாட்டு தான் எல்லாமே திமுகவினரிடம் நெருங்கிய நட்பு கொண்டவர். இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். 2025 பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதியோ தான் நினைக்கிறேன், இடி ஷெரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் சிங்கர் வர்றாரு. எங்க வர்றாருன்னா இங்க நந்தன ஒய்எம்சிக்கு வர்றாரு.
நந்தன ஒய்எம்சிக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2025 அந்த நிகழ்ச்சி நடக்குது. உங்களுக்கும் கேள்வி யோசனை பண்ணி பாருங்க. இந்த ரோடு ஃபுல்லா டிராபிக் ஆயிடுச்சு. அந்த சிங்கர் வராருன்னு சொல்லிட்டு டிராபிக் ஃபுல் ஜாமு. ஏஆர் ரகுமான் இசை கச்சேரி, கரெக்டுங்களா? அந்த இசை கச்சேரியில இது நாளிதழே வராத விஷயம், நம்ம சொல்றோம், இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. அப்போ அந்த ஸ்டேஜ், அந்த அந்த பந்தோபஸ்து, அது ஃபுல் பொறுப்பு வந்து அடையார் டிசி கண்ட்ரோல்ல. அடையார் டிசின்றது ஒரு ஐபிஎஸ் கண்ட்ரோல்ல. அப்போ அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அருண் ஐபிஎஸ் மகள் வந்து என்ன பண்றாங்க, டக்குன்னு அந்த ஸ்டேஜில் ஏறி அந்த ஃபாரின் சிங்கர் கிட்ட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்றாங்க. ரோட்ல நடந்து போகும்போது நம்ம பேர் நம்ம நெத்தில பச்சை குத்தி இருக்கு, நம்ம யார் நெத்தில பச்சை குத்தி இருக்கு. அருண் ஐபிஎஸ் வந்தா கூட காவல்துறைக்கு நிறைய பேருக்கு தெரியும். பூவிக்கிரமாக்கு தெரியுமா அவர் கமிஷனர்ன்ட்டு? யூனிஃபார்ம்ல வந்தா தான் போலீஸ்னு தெரியும். கோட்டு போட்டு வந்தா அவர் யாருன்னே தெரியாது. அப்படின்னும் போது ஒரு பொண்ணு ஏறி செல்ஃபி எடுக்குது. செல்ஃபி எடுத்தோம்னா அங்க இருந்து ஐபிஎஸ் பார்த்து உடனே அவங்கள ரிமூவ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஒன்னு ஸ்டேஜ்ல இருந்து அந்த பெண்களாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆம்பளை இங்க இருந்தா வேற மாதிரி ட்ரீட் பண்ணி இழுத்து போட்டு 2 வச்சிருப்பாங்க. லேடிஸ்ன்னு இறக்கிட்டாங்க. பட் இவங்க டிக்கெட் எடுக்க போனாங்களா இல்ல பாஸ் வாங்கிட்டு போனாங்களா? காவல்துறையில வரவங்க பெரும்பாலும் எல்லாத்தையும் காவல்துறையில இருக்க எல்லா ஃபெசிலிட்டியும் அனுபவிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து காலேஜ் பெண்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நேரம் ஒரு பெரிய அவமானம் நடந்துருச்சு. அப்போ இவரால கமிஷனரா இருந்துட்டு அடையார் டிசி மேல இவர் கோவத்தை காட்ட முடியாது. அவரும் ஒரு ஐபிஎஸ்ல. சார் உண்மையா இல்லைன்னு மட்டும் காவல்துறை இன்ஃபுளுன்ஸ்ல கேளுங்க சார். அந்த ஸ்டேஜ் பக்கத்துல அந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ எல்லாரையுமே தூக்கிட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல காத்திருப்போர் பட்டியல் வச்சிட்டார் சார். அருண் ஐபிஎஸ் நல்லவரா கெட்டவரா என்ன தூக்குல போட்டுற முடியாது. அருண் ஐபிஎஸையும் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎஸையும் பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த ஐபிஎஸையும் பார்ப்போம், அதுக்கு வரக்கப்புறம் ஒரு ஐபிஎஸையும் பார்ப்போம்னு வச்சுங்க. நம்ம ஒண்ணு இவங்க தேங்கி நிக்க போற அடிமைகள் கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெயா டிவிக்கு பின்னால ஒரு வீடு. அது யார் வீடுன்னு எனக்கு தெரியாது. இல்ல இவர் தைசால இருக்காருங்க. தைசால தாங்க எல்லா ஐபிஎஸ்க்கும் அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ சார். எல்லாருக்குமே வீடு இருந்தாலும் தைசால வந்து ஒரு வீடு வாங்கி வைக்கணும் ஐபிஎஸ் ஐஏஎஸ்க்கு. அது ஒரு இது. இன்னும் 10 வருஷம் போது கட்டும் போதே சொல்லுவாங்க அது வேற யாருக்கும் விற்க கூடாது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் விற்கணும்ன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. விக்கிற மாதிரி இல்ல, அது வந்து இதுக்காக கட்டினது தானே. ஏசியன் கேம்ஸ்க்காக அந்த வில்லேஜ் வந்து இவர் அங்கதான் சார் இருக்கிறாரு. அது கட்டுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா ஒரு பாஸ்போர்ட் வழக்குல ஒரு அதிகாரி மாற்றாரு. அந்த அதிகாரியை இன்னொரு பிரபல யூடியூபர் வந்து யூடியூப்ல பேசுறாரு. அவரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஆமா, அந்த ஐபிஎஸ் இவர் காப்பாத்துறாருன்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் மேல குண்டர் சட்டம் போட்டார். இது அதிகார துஷ்பிரயோகமா இல்லையா? துஷ்பிரயோகம் தானே. அப்ப தன்னுடைய மகள்னு தெரிஞ்ச அந்த காவலர் யாரா இருந்தாலும் சட்டம் சம்பந்தம் தானே. நீதிமன்றம் சொல்லிருச்சுல முந்தானத்து. உனக்கும் சட்டம் தான், பூவிக்கிறவங்களுக்கு ஒண்ணு, கூலி தொழிலாளிக்கும் பத்திரிகையாளர் கமிஷனர் எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். 59 வயசுக்கு மேல நீங்க அங்க போனாவே நீங்க தான் எக்ஸ் ஐபிஎஸ் தான் நீங்களே தவிர நீங்க வந்து அங்க போய் அதிகாரம் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துலயும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம். தன்னை எதிர்த்து பேசினவங்கள சட்டத்தை கொண்டு குண்டர் சட்டம் போட்டது. அப்போது தனக்கு அதாவது இந்த ஆம்ஸ்டாங் விவகாரத்துல வந்த உடனே ஆம்ஸ்டாங் விவகாரத்துல ஒரு முக்கிய குற்றவாளிய அவனுக்கு எல்லா விஷயம் தெரியுன்றனால அவரை என்கவுண்டர் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் உடைய கமிஷனரா நீங்க வர்றதே 2024 ஜூலை மாசம் சம்திங் ஆகஸ்ட்ல தான் வரீங்க. ஆகஸ்ட்ல ஏதோ ஒரு தேதியில வரீங்க. 2024 டிசம்பர் மாசம் 15ஆம் தேதி சேப்பாக்கத்துல 25 ஆண்டுகளாக தேர்தலே நடைபெறாம தனிநபர் கட்டுப்பாட்டில் ஆக்கிரமித்து கொண்டிருந்த ஒரு சென்னை பத்திரிகையால் அரசு இடத்தில் உள்ள தனியார் கட்டிடத்தை ஆக்கிரமித்திருந்தவர்களை முறைப்படி பர்மிஷன் வாங்கி, கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி, கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கி, அதோட உரிமை பெற்று அதோட பேர் உரிமையும் அதோட லோகோ உரிமை வைத்து 113 பத்திரிகையாளர்களுடன் தனியாக சென்று காவல்துறை பாதுகாப்போட தனியா சென்று அவர்களை புறந்தள்ளி விட்டு அந்த கட்டிடத்தை பூட்டுறோம். அந்த பூட்டுறதுல நான் பண்றது. ஆமா, நீங்க தான் பண்ணீங்க. பெயிண்ட் எல்லாம் கூட அடிச்சீங்களா? ஆமா, அந்த என்னுடைய பேருக்கு. ஆனா கரையான் புற்றெடுக்க கருணாகம் பூந்தது மாதிரி அதுக்கப்புறம் வேற ஒரு டீம் வந்து டிஎம்கே டீம் வந்து ஆக்கிரமிக்குது. இல்லையா, அது வந்து எலெக்ஷன்ல வச்சு பண்ணாங்கல்லங்க. எலெக்ஷன் யார் பண்ணா? எல்லாரும் நீங்களும் பத்திரிகையாளர் தானே, சேர்த்தாங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சேர்த்திருக்காங்களா? எப்படி ஒரே நாள்? அதாவது ஒரே டைம்ல 800 பேர் உள்ள வந்தாங்க. அதுல 400 பேர் உறுப்பினர் சொன்னாங்க. 60 பேர் தான் லைவ்ல இருந்தாங்க. அந்த 400 பேரையும் உள்ள தூக்கி போட்டு திரும்ப 800 பேர் வந்தாங்க. எனக்கு அதுல வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் இவருங்க என்ராம் இருந்தாரு. சேகர் பாபு தான் வருவார்.
சேகர் பாபுக்கும் பத்திரிகையாளருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல சென்னையில எது நடந்தாலும் அவரு சேகர் பாபு ஆனா வெள்ளக்கோயில் சாமிநாதன் வந்ததே கிடையாது. இதெல்லாம் திமுகவோட தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். அப்போ 800 பத்திரிகையாளர் தங்களுக்கு ஆதரவா சேர்த்து 1206 பேரோ 1205 பேரோ உறுப்பினர். அப்போ 100% வாக்களிச்சாதான் 1200 பேர் வாக்களிக்க போறாங்க. அப்போ அதுல வாக்களிச்சதே 900 சில்லற பேரோ 1000 பேரோ தான் வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் 400க்கும் மேற்பட்ட போலீஸ் இறக்கி வச்சிருந்தார் அருண் IPS. அங்க பத்திரிகையாளர் மன்றத்துல வீடியோ இருக்கு, நீங்க நேத்து கூட போட்ட அந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தானே. வாக்களிக்க போறதே 800, அதுக்கு 400 போலீஸ் எதுக்கு போடணும்? அது என்ன ஒரு பத்திரிகையாளர் மன்றம்? என்ன ஒரு கிளப்புங்க அது, அது வந்து ஒரு மன்றம். அது என்ன இல்ல அது வந்து பத்திரிகையாளர் மன்றம் தான். அவங்க பிரஸ் கிளப்னு டெல்லியில பார்த்துட்டு அமெரிக்கால பார்த்துட்டு அது மாதிரி இண்டூராம் கொண்டு வந்து இங்க வைக்கலாம் முடியாது. அது அனுபவத்துல இருக்காது. இந்த வீட்டுக்கு மட்டும் தான் நீங்க வாடகை கட்டுறீங்க, இந்த செவத்துக்கு அப்புறம் வாடகை கட்டல, அது வேற ஒருத்தருது. அங்க இல்லன்றனால உங்க வீட்டு சாமான கொண்டு அங்க வச்சுக்கிறீங்க, அனுபவிச்சுக்கிறீங்க, அது உங்களுக்கு சொந்தமாயிடாது. அப்போ வேற ஊர்ல பிரஸ் கிளப் இருக்கனால இதுதான் பேரு, இதுக்கு தமிழ்ல பேரு, இங்கிலீஷ்ல வந்து அப்படி பேர் எல்லாம் கிடையாது. பத்திரிகையாளர் மன்றம் தான். ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறார்கள். பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள உள்ள கூட வந்ததில்லை, அதை பத்தி எதுவுமே தெரியாதவர்கள் இதுக்கு துணையா இருந்ததெல்லாம் சென்னை பெருநகர காவல் ஆணையரா அப்போது இருந்த அருண் IPS தான். அருண் IPS மீது எவனாவது எந்த ஒரு அறிவாளி பண்ணுவானா? 800 பேர் 1000 பேர் ஓட்டளிக்கக்கூடிய இடத்துல 400 பேர் இதனை செலிபிரிட்டியா ஓட்டளிக்க போறாங்க. ஏதோ நடிகர் சங்கம் எலெக்ஷன்னா கூட ஒரு 4-5 ஹீரோ வருவாங்க, அவங்கள பார்க்க ஒரு கூட்டம் வரும், அங்க ஒரு தள்ளுமுள்ளு வந்துடும். இங்க வாக்களிக்கிறவங்க யாரு? இதுக்கு எதுக்கு 400 பேர்? ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்களா? ஏன்னு கேட்டா எல்லாரோட பேனாவும் நெடுக்கத்தை ஏற்படுத்துச்சு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ ஒருத்தனை முடக்கினா மத்த பேர் பயந்துருவான் அப்படின்றது. வந்துட்டாரு இண்டூராம், வந்துட்டாரு வில்சன், வந்துட்டாரு வில்சன் பையன், வந்துட்டாரு, இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா நடிகை இல்லையா? அதே வில்சன் ஏன் எனக்கு சம்மன் இது அனுப்பணும், கேவிட் அனுப்பணும். கேவிட் எனக்கு அனுப்புறாங்க, எங்க நான் போய் ஸ்டே வாங்கிட போறேன்னு. என்னுடைய நோக்கம் ஜனநாயகப்படுத்தணும் தான், அங்க நான் வரணும்னு கிடையாது. ஆனா ஜனநாயகம் இன்ன வரைக்கும் படுத்தலங்க. அது 25 வருஷமா ஒரு இன்ன வரைக்கும் ஜனநாயகம் கை மாறிடுச்சு இன்ன வரைக்கும். அதுக்கு பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள தேர்தல் கமிஷனும் வரக்கூடாது, காவல்துறையினரும் வரக்கூடாது. இதுதான் சட்டம், இதுதான் சட்டங்க. அதாவது காவல் உள்ள வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, வெளியே வந்தவங்க தான் அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்படி இருந்ததை ஒரு கேண்டீன் ஓபன் பண்றதுக்கு அவரை கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வேற ஒரு கதைன்னு வச்சுங்க. அருண் IPS தன்னை வந்து ஒரு ஊடகவியலாளர் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இப்ப கூட அந்த ஊடகவியலாளர் தான் நேத்து ஒரு மாதிரி ஒரு அறிக்கையை போட்டு தனக்கு ஆதரவான ஊடகங்கள்ல ஒரு செய்தி போட்டாங்க. இந்த வழக்கு இப்ப இந்த வழக்குல வெக்கேஷன் கோர்ட்ல தான் ஜஸ்டிஸ் வந்து லட்சுமி நாராயணன் அண்ட் GR சுவாமிநாதன். இந்த வெக்கேஷன் கோர்ட் முடிஞ்சோன்னா அடுத்து நார்மல் பெஞ்சுக்கு வந்துடும். அது ஓகேங்களா? அடுத்த பெஞ்சுக்கு வந்துச்சுனாலும் நீங்க வந்து இப்போ மாண்புமிகு நீதிபதிகள் அனிதா சுமந்தா அவங்க வரலாம், அதன் பிறகு சுந்தரமோகன் அவங்க கூட அந்த பெஞ்சுக்கு கூட வரலாம். எத்தனை பெஞ்சு மாறினாலும் யாரு மாறினாலும் குண்டர் சட்டம்ன்றது என்ன? ஒரு 7 விதமான குற்றங்கள் இருக்கணும், சமூகத்துக்கு தீங்கு இருக்கணும், நொட்டோரியஸா இருக்கணும், தொடர் குற்ற பின்னணியா இருக்கணும், இல்ல தொடர் வந்து அவர்களாக பொது சொத்துக்கு பங்கமே வைக்கிறாங்களா இருக்கும், யாருக்காவது அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்கும். இல்ல இந்த பர்டிகுலர் கேஸ்ல 199 பேர் அவங்க வந்து அலிகேஷன் கொடுத்திருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. பல ஜுவல்லரி, பல மோசடி, 5000 பேர் சீட்டு கட்டி மோசடி பண்ணிட்டு போறாங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுத்துட்டாரா? காவல்துறையில சீட்டு நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர், இந்த பக்கம் பார்த்தா ஒரு கான்ஸ்டபிள் ஒரு 100 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு. இதே ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 2018-19 பாத்தீங்கன்னா பொருசவாக்கத்துல இருக்க நாதல்லா வந்து அங்க இருக்க நாதல்லா ஒரு 350 பேர்கிட்ட சீட் பண்ணிட்டு மாட்டிட்டாங்க. அதுவும் 350 பேர் காசு இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஒண்ணுதான் ஏமாத்திரம் தெளிவா பிளான் பண்ணிடுறான். அப்ப அவனுக்கு சட்டப்படி தண்டனை கொடுக்கல. ஆனா குண்டர் சட்டம் அப்படி எப்படி போடலாம்? குண்டர் சட்டம் யாருக்கு போடுறது? ஒரு பெரிய தொழிலதிபர், ஒரு பில்டரு, அவன் பிரச்சனை இருக்கும், அவனுக்கு குண்டர் சட்டம் போடுறது? ஒரு பத்திரிகையாளர் மேல யார் வேணா குண்டர் சட்டம், உன்னை எதிர்த்துட்டா உனக்கு ஆவாதவனா குண்டர் சட்டம் போடலாமா? அப்ப குண்டர் சட்டம் தவறா கையாளப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு சப்பக்கட்டு கட்டலாம் அந்த அடிமைகள். இந்த வழக்குல நீங்க சொன்ன இந்த குண்டர் சட்டம் இதுல இந்த இவர் மட்டும் இல்ல, அதாவது ரியல் எஸ்டேட் அதிபர் மட்டும் இல்ல, சவுக்கு சங்கர் மேல போட்ட குண்டாசையும் கோர்ட்டே உடைச்சுது. ஆமா, அது போல அதாவது வாராகி மேல போட்ட இதையும் கோர்ட்டே உடைச்சு. என்ன ஒவ்வொரு இடத்துலயும் கமிஷனர் அருண் வந்துட்டார், அருண் போயிட்டார், அருண் வந்துட்டார், அருண் பண்ணிட்டார், அருண் ஒரு குற்றவாளி ஒரு வண்டி அடிச்சுட்டு போன மாட்டினா அருண் போட்டோவோட தான் செய்தி வரும். இங்க ஒரு குற்றவாளி செயின் ஸ்நாச்சிங் பண்ணா அருண் போட்டோ தான் வரும். இங்க ஒருத்தர் இது பண்ணா
நீதிமன்றம் கழுவி ஊதிச்சு. இதுதான் எனக்கு மெட்ராஸ்ல பிறந்தவன் தான், எனக்கு இந்த லாங்குவேஜ் தான் வரும். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு கழுவி ஊத்துறாங்களா ஊத்தலையா நீதிமன்றம்? உடல் ரவுடிகளுக்கு புரியும் மொழி. அப்ப ரவுடிகளுக்கு ஒரு மொழி, பத்திரிகையாளர்களுக்கு மொழி, போலீஸ் ஆபீசருக்கு ஒரு மொழி, இப்படியே மொழியில் வச்சிருப்பீங்களா? இதுல சினிமா எல்லா இடத்துலயும் சினிமா அதை மட்டும் நீங்க வரவேற்கிறீங்க, அப்படி பேசிட்டாருன்னு. அதாவது இதுல ஒரே ஒரு விஷயம், திமுக நெருக்கமா அவங்க குடும்பத்துல அவங்க மனைவி வந்து ஒரு IRS ஆபீசர். அப்போ ஒரு IRS ஆபீசர்ன்னும் போது இடி என்டோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அங்க இருக்கும்போது திமுக ஒரு நெருக்கமா இருந்தவர். இந்த தாவேக்காவினர், நம்ம தாவேக்கா வந்து துணை அமைச்சர் இருக்கார், இவர் துணை முதலமைச்சர், அவரு கூட டெய்லி பேட்மிண்டன் விளையாடுறவருங்க சார். அதாவது இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், ஓரளவுக்கு ஒரு சில ஊடகவியலாளர் தான் அருணுக்கு சொம்படிக்கிறாங்க, ஒருத்தர் முகத்துல மீசை வச்சுக்கிட்டு திமுக சொம்படிக்கிறாங்க. இந்த தாவேக்காவும் சில பேர் புரிஞ்சுக்காம என்ன சொல்றாங்க, போக்கிரி படத்துல தெரியுமா உங்களுக்கு, போக்கிரி படத்துல கிளைமேக்ஸ் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் இருக்க வச்சுதான் அந்த எதிராளியை பிடிப்பாரு. அதே மாதிரி எங்க விஜய் வந்து இவரை கூட, ஏய் நீங்கெல்லாம் எப்பதான் திருந்த போறீங்க, அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பாரு? இல்ல விஜய் அவர் மூலியமா இப்படிதான் ஒருத்தர் சொன்னாங்க, இப்படிதான் திமுக டிப்ளமேட்டிக் ஹேண்டிலா இருக்கலாம்ல, சாத்தியக்கூறே கிடையாது சார். இல்ல அவர் நல்ல, அதாவது பெரும்பாலான இது அவருக்கு எதிர்ப்பு இருந்தாலும் சில இதுகள் 28 ஆண்டுகளா நான் கிளீனா இருக்கேன் அப்படின்னா, அப்ப அந்த கே சாமியோட வழக்கறிஞர் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்துச்சு, அப்ப அதுல எப்படி இருந்துச்சு? அத்துமீறி பலருக்கு, அதாவது சென்னை பெருநகர்ல இன்னைக்கு இருக்க காவல் ஆய்வாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் அவர் நியமிக்கப்பட்டவங்க. அவர் மேல இன்னொரு குற்றச்சாட்டு காவல்துறை முக்கிய அதிகாரிகள் கிட்ட, காவல்துறை உயர் அதிகாரிகள் கிட்ட இருக்கு. எப்படின்னா அவர் சமூக ரீதியா அவருடைய சமூகம் சார்ந்து சிந்திக்கிறாரு, அவர் சமூகம் சார்ந்த இருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்துல கூட அவர் சமூகம் சார்ந்த, மற்றவங்க சமூகம் சார்ந்த மற்ற சமூகத்தின் மீது ஒரு வெறுப்பு கொண்டு வராரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் காவல்துறையின் மத்தியில் இருக்கு. இவ்வளவு நாளா அந்த பக்கம், அதாவது சரியான வார்த்தைனா இவ்வளவு நாளா திமுகவுக்கு வளாட்டிக்கிட்டு இருந்தவர் எப்படி இப்ப வந்து தாவேக்காக்கு ஒரே நைட்ல வந்து மாறி அவங்க மேல எப்படி நடவடிக்கை அவரால் எடுத்து மட்டுமல்ல, பல பத்திரிகைகள் அப்படிதான் மாறி இருக்கு. அதாவது பத்திரிகைகள் வேற, பத்திரிகைக்கு வந்து அரசு சம்பளம் தர்றது கிடையாது. இவங்க அரசு காவல்துறைன்றது, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு முக்கியமான துறைங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அது ஒரு பவர்ஃபுல் போஸ்டிங். அப்போ பவர்ஃபுல் போஸ்டிங் அந்த இடத்துல நம்மளை வந்து எல்லாரும், ஒரு ரவுடி எதுக்கு பயப்படுவான்? சாவுக்கு பயப்படுவோம். ஒரு ரவுடி எதுக்கு போயிடுவான்? ஜெயிலுக்கு போறதுக்கு போயிடுவோம். கரெக்டுங்களா? அப்போ அதிகாரிகள்லாம் எதுக்கு போயிடுவாங்க? எல்லா துறை, இபியா இருக்கட்டும், பத்திரப்பதிவா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாருமே லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல இவர் தான் இருக்கிறாரு அப்படின்னும் போது அவங்க பயப்படுவாங்களா? பயப்பட மாட்டாங்க. அப்போ இவர் இருக்காங்க. இதை தான் வந்து எல்லாம் எதிர்க்கும் போது நிச்சயமா வந்து இந்த பண்டிட் ஜோசியரோட நியமனத்துல கூட உடனே எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே முதல்வர் அதை மாத்தி கொண்டாரு. ஆனா அதை வந்து மார்த்தட்டிக்கலாம். அதாவது காக்கா உட்காந்து படம் போல இந்த கதையா நாங்க சட்டமன்றத்துல பேசினால அவர் மாத்திக்கிட்டாரு, எங்களுக்கு பயந்துட்டாருன்னு சொல்லிக்கலாம். அது பயப்பட கிடையாது, தன்கிட்ட இருக்கிறத திருத்தி கொண்டார். அப்படிதான் எடுத்துக்கணும். இல்ல, இந்த விஷயத்தில் நான் இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ வந்து 118 அந்த மேஜிக் நம்பர் இருக்க வேண்டிய இடத்துல அப்பதான் அவர் முழுமையான ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்ல முடியும் எம்எல்ஏஸ். ஆனா இவர்கிட்ட இருக்கிறது 108. அந்த 10 எம்எல்ஏஸ் வந்து வெளியே வாங்கியிருக்காரு. அதாவது திமுகல கூட்டணி கட்சியில இருந்த திருமாவளவன் முதல் கொண்டு, காங்கிரஸ் முதல் கொண்டு இவங்களெல்லாம் வச்சுதான் வாங்கியிருக்காரு. இப்போ அவர்களுடைய அழுத்தம் காரணமாக இது பண்ணிருக்கலாமா? அதாவது சார், முன்பு ஆளுங்கட்சியா இருந்த கட்சிகளுடன் 2 கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு. அந்த 2 கூட்டணி கட்சிகள்ல ஒரு தலைவர் பல வகையில அவருக்கு உதவி பண்ணியிருக்காரு அந்த தலைவருக்கு. அதனால அந்த தலைவர் வந்து இப்போது மேலிடத்துல அழுத்தம் கொடுத்தாருன்னு ஒரு தகவல் உலாவிக்கிட்டு இருக்கு. இன்னொரு தேசிய கட்சி அதோட மாநில தலைவரை ஒரு பெரிய வழக்குல இருந்து காப்பாத்திருக்காரு, அவரும் போய் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு. இதுக்கு எதுக்குமே வந்து இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு நேரடியா வருது அந்த தலைவர்கள் மேல. அவங்க யாருமே இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாருமே வாய் திறந்து சொல்லலையே. இல்ல இப்படி சொல்லுவாங்க, அதுக்கு சம்பந்தமே நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நினைப்பாங்களா அந்த தலைவர்கள்? அவர்கள் மேல் தான் குற்றச்சாட்டு வருது. இந்த தலைவர் தான் வந்து அந்த அதிகாரியை போட சொல்றாருன்னு ட்விட்டர்ல போடுறாங்க பல பேரு. அப்போ வந்து இதுக்கும் எனக்கு தொடர்பு இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு போலாம். ஆனா அவங்க சொல்லல.
அப்போ இது உண்மையா கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி உண்மையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லங்க இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அது மாதிரி பொய்யான விமர்சனம் பொய்யான வதந்திகள்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப இவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப இவங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்க்கும்போது அருண் ஐபிஎஸோட நியமனத்துல வந்து இந்த கூட்டணி இது உண்மையா கூட இருக்கலாம். என்னவா இருந்தாலும் இது வந்து தேவையில்லாத ஆணிதான். அருண் ஐபிஎஸ் டிவிஎஸ்ல வைக்கிறது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்றது மாற்று கருத்து இல்ல. அந்த இடத்துல எல்லாருமே வரதான் செய்ய போறாங்க. இப்போ அவர் வந்து கமிஷனரா அவரை தூக்கிட்டு தான் சந்தீப் ராய் ரத்தோரை தூக்கிட்டு தான் அந்த இடத்துல அருண் ஐபிஎஸ் வந்தாரு. அதன் பிறகு சந்தீப் ராய் ரத்தோர் மீது அந்த டைம்ல ஒரு பல விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. பல இடத்துல அவர் போற கேளிக்கை விடுதியில கூட வீடியோ கேமரா சிசிடிவி கேமரா அவர் யார் வந்து சந்திக்கிறாங்கலாம் வெளியிடப்பட்டுச்சு. அவர் மேல வந்து அப்போது இருந்த அரசுக்கு ஒரு பேட் ஒப்பீனியனை கிரியேட் பண்ணாங்க. இப்போ அவரு டிஜிபியா உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவர் செல்வாக்கு மிக்க இடத்துல இருக்கிறாரு. இவங்க மனைவி வந்து ஒரு செல்வாக்கு மிக்க இடத்துல ஒரு பெரிய உயர் பதவியில இருக்காங்க. அப்போ எல்லாரையுமே அந்த இடத்துல வச்சு ஒரு கண்ட்ரோல் பண்ணலான்ற ஒரு அதாவது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணவங்க நிச்சயமாக கடைசி வரைக்கும் அந்த அதிகாரத்துல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. சரி, இந்த இப்ப நடந்துட்டு இருக்க கேஸ் இருக்க, இந்த கேஸ்ல என்ன மாற தீர்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அருண் ஐபிஎஸ்க்கு எதிராக தான் இந்த கேஸ் இருக்கும். அது எத்தனை ஜட்ஜி வந்தாலும். எப்படிங்க ஒரு குற்றத்துல ஒருத்தன் உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வரான், அவனை 3 வருஷம் பொறுத்து 2019-23 சம்பவத்தை வந்து 2025 செப்டம்பர் 22 நான் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்றேன். அவன் எப்படிங்க திரும்ப வந்து அது எப்படி நியாயப்படுத்துவாங்க? இதெல்லாம் நீதி செத்து போச்சுன்னு அர்த்தங்க. இதுல வந்து அவருக்கு எதிராக தான் வரும். என்ன ஒண்ணு பண்ணுவாங்க, நீதிமன்றத்துல அந்த வழக்கை தாமதப்படுத்துவாங்க. அதை பண்ணுவாங்க. என்ன தாமதப்படுத்தினாலும் இது இவருக்கு எதிரான வழக்கு தான். இதுக்கு எதிராக வழக்கு ஆச்சுன்னா ஒண்ணு சஸ்பெண்ட் ஆயிடுவார்ல. அந்த அளவுக்கு போய் இது விமர்சன பொருளா தாவேகா அரசுக்கு வந்து விமர்சன பொருளா எதிராக தீர்ப்பு வந்தால் அரசின் நிலை என்ன? இவரை உடனே பதவியில இருந்து தீர்ப்பு இப்போ வராது. எப்படின்னு ஜட்ஜி கொஞ்சம் கோர்ட்டு கொஞ்சம் இழுத்துருவாங்க. அடுத்து வர போறவங்க சைக்கிள்ஸ் ஜட்ஜஸ் மாறிக்கிட்டே வராங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி உனக்கு ஒரு ஜட்ஜின மாதிரி எனக்கு ஒரு ஜட்ஜினா அப்படின்னும் போது இது மேல்முறையீடு கூட போகலாம். இல்ல, அதாவது அதிரடியாக தீர்ப்பு கொடுக்கறதுல நம்ம கேள்விப்பட்டதுல ஜிஆர் சாமிநாதன் அதிரடியாக அது வெக்கேஷன் கோர்ட் அடுத்து அவர் வேற பெஞ்சுக்கு வந்துரும். அந்த கேஸ் வந்தாலும் இவர் செய்தது தப்புதான். இன்னும் வந்து பலர் வந்து அதாவது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் பவர்லேயே இருக்க மாட்டாங்க. இந்த நாடை வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரும் ஜெயிலில் இருந்திருக்காங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜெயிலில் இருந்திருக்காங்க. பவர் சென்டரா இருந்த சசிகலா வந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஜெயிலில் இருந்திருக்கும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதியே சிறையில் இருந்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இவர் ஏடிஜிபி டிஜிபியா இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இறந்து போன ஐஏஎஸ் அதிகாரியோட ராஜேஷ் சாஸ் அவரை எப்படி காவல் நிலையத்தில் எப்படி கொண்டு போய் நிற்க வச்சதுனால எல்லாருக்கும் எல்லா நேரமும் மாறும். அதனால இவ்வளோ பேர் விமர்சனம் வருதுன்னா அது ஒரு நபர்னால இவ்வளோ விமர்சனம் வரல. அருண் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால சொம்பு அடிக்கலாம். அண்டா லெவல்ல அடிச்சாரு. அவரு அண்டா மாதிரி இருந்தாரு. அதனால நம்மலாம் வந்து அவர் மேல ரொம்ப ஆக்டிவா இருக்காருன்னு விருப்பப்பட்டு இன்னைக்கு சி அப்படின்ற அளவுக்கு அவரோட செயல்பாடுகள் வந்து பல இடத்துல வெஞ்சன்ஸ், அதாவது வன்மத்தை கக்கிட்டார். ஒருத்தர் அதிகாரி என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தேன், ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அவருக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லிட்டேன். ஹலோ மிஸ்டர், நீங்க ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுறீங்க அப்படின்னாராம். அவர் ரொம்ப வேதனையோட என்கிட்ட வந்து சொன்னார். இல்லை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், இல்லை சார் அப்படி இல்லை சார், ஹலோ நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுறீங்க, இல்லை சார் நான் பேசலை சார்னு வந்துட்டாராம். அப்போ இந்த மாதிரி கன்னிங் ஃபெலோக்கெல்லாம் நீதிமன்றம் தான் ஆப்பு வைக்கட்டும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி பல செய்திகள், பல விமர்சனங்கள், பல இதெல்லாம் வந்தாலும் இது வந்து மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அவர்கள் வந்து கண்டிப்பாக நல்லவரா கெட்டவரான்னு அவங்களே தீர்மானிப்பாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிப்பாங்க. அதை தாண்டி நீதிமன்றங்கள் இருக்கு. நீதிமன்றங்கள் வெகு விரைவாக அதோடைய வழக்குகள் முடிச்சு வைத்து என்னங்கிறது மக்களுக்கு சொல்லணும். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார்.